அமைதிக்கான நோபல் பரிசு வென்றார் மரியா கொரினா. வெனிசுலாவின் ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று பெருமிதம். இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நார்வே நோபல் குழு வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் சர்வாதிகாரத்திலிருந்து அமைதியான முறையில் ஜனநாயகத்திற்கு மாறுவதற்கு அவர் ஆற்றிய அயராத பணிகளுக்காக இந்த பரிசு வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது. இருள் நிறைந்த உலகில் ஜனநாயகத்தின் சுடரை அணையாமல் காக்கும் ஒரு பெண்மணிக்கு இந்த பரிசு வழங்கப்படுவதாக நோபல் குழு தனது அறிக்கையில் புகழாரம் சூட்டியுள்ளது. இத்தகைய அங்கீகாரம் பெற்ற மரியாவின் வாழ்க்கை தியாகமும் போராட்டமும் நிறைந்தது. மரியா கொரினா மச்சாடோ 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி வெனிசுலாவின் தலைநகர் கராகஸில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவரது தந்தை என்ரிக் மச்சாடோ ஒரு முக்கிய தொழிலதிபர். அவரது தாய் கொரினா பரிஸ்கா பொது வாழ்விலும் அறிவுசார் நடவடிக்கைகளிலும் ஆழமான ஈடுபாடு கொண்ட குடும்ப பின்னணி பிற்காலத்தில் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான அவரது வலுவான நிலைப்பாட்டிற்கு அடித்தளமிட்டது. தலைநகர் கராகஸில் உள்ள ஆண்ட்ரோஸ் பெல்லோ கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் தொழில்துறை பொறியியல் பட்டம் பெற்றார். பின்னர் நிதித்துறையில் முதுகலை பட்டத்தையும் பெற்றார். மேலும் 2009ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஏல் பல்கலைக்கழகத்தின் உலக தலைவர்கள் திட்டத்தில் பங்கேற்றது உலகளாவிய பார்வை மற்றும் ஜனநாயக சீர்திருத்தங்கள் மீதான அவரது அர்ப்பணிப்பை மேலும் வலுப்படுத்தியது. அரசியலில் நுழைவதற்கு முன்பே மரியா சமூக சேவையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். 1992ஆம் ஆண்டில் கராகஸில் ஆதரவற்ற மற்றும் ஆபத்தில் இருக்கும் குழந்தைகளுக்காக அட்டேனியா அறக்கட்டளை என்ற அமைப்பை நிறுவினார். சமூக மேம்பாட்டில் தொடர்ந்து பணியாற்றிய அவர் தனது தொண்டு பணிகள் அரசியலாக்கப்படுவதை தவிர்க்க தீவிர அரசியலில் இறங்குவதற்கு முன்பு அந்த பதவியிலிருந்து விலகினார். 2004இல் வெனிசுலாவில் ஹியூகோ சாவேஸின் ஆட்சி வலுப்பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜனநாயக ஆர்வலர்கள் நசுக்கப்படுவதைக் கண்டு மரியா அரசியலில் அடியெடுத்து வைத்தார். 2002ஆம் ஆண்டில் அவர் சுமேட் சிவில் சமூக அமைப்பின் இணை நிறுவனர் ஆனார். இந்த அமைப்பு வெனிசுலாவில் நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தல்களை நடத்துவதையே முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது. 2004ஆம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸை பதவி நீக்கம் செய்வதற்கான பொது வாக்கெடுப்பு பிரச்சாரத்தில் சுமேட் முக்கிய பங்காற்றியது. இதன் காரணமாக மரியா அரசாங்கத்தின் கோபத்திற்கு ஆளானார். அவரது அரசியல் வாழ்க்கையின் ஒரு முக்கிய திருப்பு முனையாக 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிராண்டா மாநிலத்தில் இருந்து தேசிய சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் விட அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த செல்வாக்கை வெளிப்படுத்தியது. 2011 முதல் 2014 வரை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் சாவேஸ் அரசாங்கத்தின் கொள்கைகளை, குறிப்பாக அடிப்படை பொருட்கள் தட்டுப்பாடு, குற்ற செயல்கள் அதிகரிப்பு மற்றும் தொழில்கள் தேசமயமாக்கப்படுதல் போன்றவற்றை துணிச்சலாக விமர்சித்தார். ஹியூகோ சாவேஸின் மறைவுக்கு பிறகு நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சிக்கு எதிராக மரியாவின் போராட்டம் தொடர்ந்தது. சிதறிக் கடந்த எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் ஒரு முக்கிய சக்தியாக அவர் உருவெடுத்தார். அவரது வெண்டே வெனிசுலா கட்சி நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றது. அச்சுறுத்தல்கள், கைது நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் துன்புறுத்தல்கள் அவரது அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறின. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு 2023ஆம் ஆண்டில் எதிர்க்கட்சிகளுக்கான ஜனாதிபதி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற முதன்மை தேர்தலில் மரியா போட்டியிட்டார். அந்த தேர்தலில் அவர் 90 விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார். இது மதுரோவின் அரசாங்கத்திற்கு எதிரான மக்களின் வலுவான எதிர்ப்பை பிரதிபலித்தது. ஆனால் இந்த வெற்றியை தொடர்ந்து மதுரோ அரசாங்கம் மரியா மீது புதிய ஆயுதத்தை பயன்படுத்தியது. அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் 15 ஆண்டுகள் பொதுப்பணிகளை வகிக்க தடை விதித்தது. அமெரிக்க தடைகளை ஆதரித்தார் என்பதும்
முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரின் ஊழல் திட்டங்களில் துணை நின்றார் என்பதும் இந்த தடைக்கு காரணமாக காட்டப்பட்டது. இந்த நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல உலக நாடுகள் கடுமையாக கண்டித்தன. தான் தேர்தலில் போட்டியிட முடியாவிட்டாலும் ஜனநாயக சக்திகளின் வெற்றிக்காக மரியா அயராது உழைத்தார். தனக்கு பதிலாக 80 வயதான முன்னாள் தூதர் எட்முண்டோ கோன்சலஸை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக ஆதரித்தார். லட்சக்கணக்கான ஆர்வலர்களை திரட்டி வாக்குச்சாவடிகளை கண்காணித்து தேர்தல் முறைகேடுகளை ஆவணப்படுத்தினார். எதிர்க்கட்சி வேட்பாளர் எட்முண்டோ கோன்சலஸ் தேர்தலில் வெற்றி பெற்றதாக பரவலாக நம்பப்பட்ட போதிலும் நிக்கோலஸ் மதுரோ தன்னை வெற்றியாளராக அறிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மரியா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீதான அடக்குமுறை மேலும் அதிகரித்தது. உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதால் அவர் தலைமறைவாக வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தலைமறைவாக இருந்த போதிலும் வெனிசுலா மக்களின் ஜனநாயக கனவுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மரியாவின் தியாக போராட்டத்திற்கு தற்போது உலகின் மிக உயரிய அங்கீகாரமான அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல்வேறு உலக தலைவர்கள் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டதை வரவேற்றுள்ளனர். நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட போது மரியா தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த செய்தியை கேட்டு அவர் மிகுந்த அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்ததாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். இந்த பரிசு எனக்கு மட்டும் கிடைத்ததல்ல, இது ஒரு முழு சமூகத்தின் சாதனை என்று அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது மரியாவிற்கு மட்டுமல்ல, வெனிசுலாவில் அடக்குமுறைக்கு எதிராக போராடும் கோடிக்கணக்கான மக்களின் அமைதியான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. இது வெனிசுலாவில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று உலகெங்கிலும் உள்ள ஜனநாயக ஆர்வலர்கள் நம்புகின்றனர். மரியாவின் தியாகமும் அர்ப்பணிப்பும் உலகம் முழுவதும் ஜனநாயகத்திற்காக போராடும் பலருக்கு ஒரு முன்னுதாரணமாகவே அமைந்துள்ளது. இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.